Hello designers, welcome to Safa Creations. உங்களுக்கு ஆரி கற்றுக்கணும்னு ஆசையா, அதுவும் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது எங்ககிட்ட ஆன்லைன் ஆரி ஒர்க் கோர்ஸ் அண்ட் ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் கோர்ஸ் லைவ் அட்டன் பண்ண முடியும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, லைவ் அட்டன் பண்ண முடியாது, இருக்கிற ஃப்ரீ டைமில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸுக்கு வந்துட்டு 30% ஆஃபர் ஆகஸ்ட் 31 வரைக்கும் இருக்க போகுது. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி இப்போவே உங்களோட நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க்னாலே உமன்ஸ்க்கான ப்ளவுசஸ், குர்த்திஸ், அனார்கலிஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் தான் டிசைன் பண்ண முடியும்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் மென்ஸ்க்கான பார்ட்டி வேர் ஷர்ட்ஸ், ஷெர்வானி, குர்தாஸ், பிளேசர்னு சொல்லிட்டு நிறைய கார்மெண்ட்ஸில் ஆரி டிசைனிங் பண்ணுறது ரீசெண்ட் டைமில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ரொம்பவே கிராண்டான லுக்குமே இது கொடுக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு கிளைண்ட் ரெடிமேட் ஷர்ட் நமக்கு சென்ட் பண்ணி இதில் ஆரி டிசைனிங் பண்ணி கேட்டிருக்காங்க. பொதுவாக எந்த ஒரு கார்மெண்ட்லேயுமே முதல்ல டிசைனிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ஸ்டிச்சிங் ப்ராசஸே வந்து பண்ணுவாங்க. ரெடிமேட் ஷர்ட்ஸில் டிசைனிங் கேட்கும்போது ஸோ இந்த ஷர்ட்டை எப்படி நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி டிசைன்லாம் மென்ஸ் வேருக்கு சூஸ் பண்ணலாம், மொபைலில் பார்க்குற டிசைனை ஷர்ட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரீசைஸ் பண்ணுறது, இப்படின்னு நிறைய விஷயங்களும் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் ரெகுலராக மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். டிசைனிங்கோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து டிசைனை வந்து சூஸ் பண்ணுறது. இந்த ஸ்டெப் வந்து நம்மளோட ஐடியாவில் கொடுக்கும்போது நீங்களே சூஸ் பண்ணுங்கன்னு நம்மக்கிட்ட வந்து கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதுக்கு வந்து கிளைண்ட் ஆல்ரெடி ஏதாவது ஒரு டைப் ஈகிள் டிசைன் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க சாய்ஸ் வந்து சொல்லிட்டதுனால நமக்கு ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த ஷர்ட்டில் இந்த ஒன் சைடில் மட்டும், லெஃப்ட் சைடில் மட்டும் ஒரு ஈகிள் வர மாதிரி நம்ம போட போகிறோம். ஸோ நிறைய டைப் ஈகிள் பார்த்துருந்தேன், கடைசியில் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற லுக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பட்டர் பேப்பரில் நான் ஈகிள் டிசைன் ஆல்ரெடி ஸ்கெட்சிங் ஒர்க் முடிச்சிருக்கேன். டிசைன் சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஸ்கெட்சிங் வந்து செகண்ட்ஸ். டவுன் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த ஈகிள் தான் நம்ம இந்த ஷர்ட்டோட ஷோல்டர் சைடில் போட போகிறோம். நான் எடுத்திருந்த டிசைன் ரொம்பவே சின்னதாக இருந்தது. ஸோ இந்த ஷோல்டர் கவர் ஆகிற சைஸ்க்கு நமக்கு வேணும். அந்த சைஸ் நம்ம எந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், அது எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படின்னு பிளான் பண்ணி அதை முதல்ல நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. அந்த அளவு வர்ற மாதிரி ஸ்கெட்சிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக அந்த இடத்துக்கு ஃபிட் ஆகிற மாதிரி அவுட்லைன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த டிசைன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுன்னா ஃப்யூச்சரில் இதுக்காகவே நான் தனி டீட்டெயிலான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுதான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இந்த ஸ்கெட்சிங்கில் நீங்கள் என்ன டிசைன் கொண்டு வந்திருக்கீங்களோ இதோட அவுட்கம் தான் இந்த ஷர்ட்டில் வரப்போகுது. இதே சைஸில் தான் வரப்போகுது. சரியாக வரல டிசைன் அப்படின்னாலோ, இல்லை சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இல்லை ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தோணுது அப்படின்னாலும் நீங்கள் உடனே யோசிக்காமல் இன்னொரு பேப்பரில் ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா இதில் நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணுறீங்களோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்கம் வரப்போகுது. ஸோ என்ன சேஞ்சஸ்னாலும் நீங்கள் இந்த பிளேஸில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதுக்கு டைம் எடுத்து நீட்டாக வந்து பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து ட்ரேசிங். கார்பன் ஷீட் ட்ரேசிங் தான் இந்த ஷர்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஒயிட் கார்பன் வந்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ட்ரா பண்ண அந்த ஈகிள் டிசைன் வந்து வச்சுக்கலாம். இந்த ஈகிள் எந்த இடத்துல வரணும்னா மேலே ஷோல்டர் கிட்ட ஒரு லைன் இருக்கும், அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்லீவை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்களே அந்த லைனோட எண்டுக்குள்ளே முடிஞ்சிடணும். அந்த லைனை தாண்டி போகக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கார்பன் பேப்பரும் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பட்டர் பேப்பரும் வைங்க. சில நேரம் ஸ்டிச்சிங் லைன் கிட்ட டிசைன் மேலே வந்துருச்சா அப்படின்னு இப்படி மேலே டச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நகராத அளவுக்கு சுற்றிலும் பெல் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். செக்யூர் பண்ணிவிட்டு ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணலாம். பென்சில் வந்து ஷார்ப்பாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பட்டர் பேப்பர் கிழிஞ்சு போகாமல் இருக்கும். நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ட்ரா பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து ட்ரா பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்ல தெளிவான ட்ரேசிங் வந்து கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 2 பேப்பரையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இதோட ட்ரேசிங் எப்படி வந்திருக்கு அப்படின்னு காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான ட்ரேசிங் அவுட்லைன் நமக்கு கிடச்சிருக்குன்னு. அப்புறம் ஃப்ரேம் ஃபிக்ஸிங் வந்து 4th ஸ்டெப். ஃப்ரேமோட இன்னர் ரிங், பிளைன் ரிங்கை வந்து ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணி உள்பக்கம் வச்சுக்கோங்க. ஸ்க்ரூவோடு இருக்கிற ரிங்கை மேலே வச்சு இப்படி டைட் பண்ணுங்கள். இதில் ஸ்லீவை ஒட்டின மாதிரி வரதுனால அந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் சின்ன ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரேமோட சைஸ் வந்து 10 inch. சின்ன ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சுடு கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சுற்றிலும் நல்லா வந்து டைட் பண்ணுங்கள். கிளாத்தை இழுத்து டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணும்போது 4 ஃபிங்கர் அடியில் மேலே ஒரு ஃபிங்கர் வச்சு டைட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரேம் ரெண்டும்
தனியாக கலண்டு போகாமல் இருக்கும். ஒரு டைம் வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னுமே நடுவுலலாம் கொஞ்சம் லூஸ் இருக்குது, கிளாத்தோட லூஸ் வந்து இருக்குது. அதனால் திரும்பவும் இன்னொரு ரவுண்ட் டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2-3 ரவுண்ட் கிளாத்தை இழுத்துட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தட்டினீங்கன்னா சவுண்ட் கேட்கும். அப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரேம்னு அர்த்தம். முதல்ல நான் கோல்டன் கலர் ஜரி 753 ஷேடில் வந்து எடுத்திருக்கேன். கட்தானா கோல்டன் கலர் கட்தானாவும் யூஸ் பண்ணி தான் டிசைன் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் ஜரி எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கலாம். இந்த ஃபெதரோட இந்த அவுட் சைடில் இருக்க டிசைனெல்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து லாஸ்ட்டாக ஃபில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். செயின்ஸ் வந்து பொறுமையாக சின்ன சின்ன செயின்ஸாக போட்டிங்கன்னா ஃபைனல் லுக் ரொம்பவே அழகாக இருக்கும். கையோட பேலன்ஸை வந்து கிளாத் மேலே கொடுக்காமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட் ஃபினிஷிங்கில் ஸ்டிச்சஸ் வரும். செயின் ஸ்டிச் அண்ட் பீட் ஒர்க் அதில் செயினில் லோட் பண்ணி உங்களுக்கு போட தெரிஞ்சால் போதும். இந்த ஃபுல் டிசைன் நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி வெறும் செயின் ஸ்டிச்சை வச்சு பீட் ஒர்க் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வேணும்னா எனக்கு லிங்க்னு கமெண்ட். மென்ஸ் ஒர்க்கு நீங்கள் ஃப்ளோரலோ இல்லை நம்ம ப்ளவுஸுக்கெலாம் போடுற மாதிரி மெட்டீரியல்ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸோ ஃப்ளோரல் டிசைனோ வந்து போடக்கூடாது. இந்த மாதிரி அனிமல் பிரிண்ட்ஸ் மாதிரி ஈகிள் போடலாம், அவுல் போடலாம், க்ரொக்கடைல், இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்து போடலாம். அதுலேயும் அனிமல்ஸ் நார்மலாக போடாமல் இந்த மாதிரி நான் நடுவில் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஃபெதர்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்க டிசைனுக்கு பேர் அப்ஸ்ட்ராக்ட் டிசைன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் எந்த ஒரு அனிமல் டிசைன் வேணாலுமே க்ரியேட் பண்ணலாம். இந்த டைப்பில் மென்ஸ்வேரில் போட்டோன்னா ரொம்பவே லுக் நல்லாயிருக்கும். இந்த அப்ஸ்ட்ராக்ட் டிசைன் பண்ணும்போது இதில் லைன்ஸ் அங்கங்கே ஸ்டாப் ஆகிட்டு வேறு லைன் கண்டினியூ ஆகும். எல்லாமே தொடர்ச்சியாக போட்டுகிட்டே போக முடியாது. ஒரு குட்டி லைன் வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு தான் அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும். அதுக்கு எல்லாமே ஒரு சின்ன லைனாக இருந்தாலுமே அதுக்கு செயின் ஸ்டிச் போட்டு எண்டிங் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் அடுத்த லைன் ஸ்டார்ட். அதனால் நாட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அந்த நாட் போட்ட இடம்லாம் பிசுறு இல்லாமல் லுக் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ண இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த லைனோட செயின் அந்த செயின்குள்ளே இருந்தே எடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கேப் இல்லாமையும் வரும். இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு லைன் இருக்குது, அதை ஒட்டின மாதிரி இன்னொரு லைன் போடுறீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் லைன் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ண லைனோட செயின்குள்ளே இருந்தே த்ரெட்டை எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கேப் எதுவுமே இல்லாமல் வரும். இதே மாதிரி இந்த ஈகிள் ஃபுல்லாக நான் ஜரியில் செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல் டிசைனும் நான் அவுட்லைன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அங்கங்கே உள்ளே இருக்க லைனை மட்டும் நான் விட்டு இருக்கேன். ஸோ இந்த லைனுக்கெலாம் நான் பீட் ஒர்க் வந்து கொடுக்க போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக வேணும்னா அங்கங்கே இருக்க லைனுக்கு மட்டும் கட் பீட் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும்னா நடுவில் இருக்க கேப்ஸ் எல்லா இடத்துலையுமே நிறைய லைன்ஸ் வந்து கட் பீட்ஸில் கொடுத்தீங்கன்னா கிராண்டான லுக் இருக்கும். நான் சிம்பிளாக தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். நான் போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும். கட் பீட்ஸ் வந்து நான் மெரூன் கலர் ஷர்ட் கலர்லேயே வந்து த்ரெட் எடுத்துகிட்டு கட் பீட்ஸ் வந்து போடுறேன். லோக்கல் பீடட் நீடில் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி சென்டரில் இருக்க லைனில் எல்லாமே ஒரு பீடாக தான் நான் ஃபில் பண்ணுறேன். இந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். லூப்பில் மாட்டிட்டு ஒரு செயினுக்கு ஒரு கட் பீட் இந்த மாதிரி தான் நான் ஃபில் பண்ணுறேன். இப்படி போட்டிங்கன்னா தான் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இந்த லைனுமே ஒவ்வொரு தனித்தனி லைனாக தான் இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தான் அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகும். அதனால் நிறைய இடத்துல எண்டிங் நாட் கொடுத்து தான் போடணும். இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இனி அடுத்த பிளேஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் வருது, ஆல்ரெடி ஜரி போட்டிருக்க இடத்துல நாட் போடணுன்னா அந்த ஜரியோட அடிப்பக்கமாக தான் அந்த நாட் வந்து போடணும். ஜரிக்கு மேலே போட்டிங்கன்னா அந்த இடத்துல மெரூன் கலர் த்ரெட்டு வந்து நடுவில் தெரியும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அந்தளவுக்கு. ப்ளவுஸ் கிளாத் மாதிரி ஷர்ட்டோட கிளாத் வந்து லைட் வெயிட்டாக இருக்காது இல்லையா, ஹார்டாக இருக்கும். அதனால் ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஃபாஸ்ட்டாலாம் பண்ண முடியாது. பார்க்குறதுக்கு டிசைன் வந்து சின்னதாக இருந்தாலும் இது போடுறதுக்கான டைம் ரொம்பவே அதிகமாகும். ஏன்னா கிளாத் நல்லா ஹார்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்லோவாக தான் போட முடியும், ஃபாஸ்ட்டாக பங்க்ச் பண்ணி போட முடியாது.
ஸோ இப்போ இந்த நடுவில் இருக்க எல்லா கேப்லேயுமே நான் கட் பீட்ஸ் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள் இதோட ஃபைனல் அவுட்கம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ரொம்பவே அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த டிசைன் மாதிரி உங்களுக்கும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி வாங்கிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா கொரியரும் அவைலபிளாக இருக்குது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இந்த டிசைன் பற்றி உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நிறைய ஆரி ஒர்க் டிசைனிங் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட சஃபா கிரியேஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயுமே நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.